உரை அரங்கம். வாழும் வரலாறு. உலக சுயசரித்திரங்களில் ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பின் இடம் மதிப்பிடுகிறார் எழுத்தாளர் ச. கந்தசுவாமி அவர்கள். சுயசரித்திரம் எழுத வயதில்லை, எந்த வயதிலும் எழுதலாம். ஏனெனில் அது தன் வாழ்க்கையை தானே எழுதுவதாகும். பல நூற்றாண்டுகளாக பலரும் தங்கள் மொழிகளில் எழுதி வருகிறார்கள். அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை எழுதியவர்களில் ஒருவரும் மகத்தான விஞ்ஞானியுமாகிய பெஞ்சமின் பிராங்க்ளின் எழுதிய சுயசரித்திரம் 300 ஆண்டுகளுக்கு மேலாக படிக்கப்பட்டு வருகிறது. பல மொழிகளிலேயும் அதற்கு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சாமுவேல் பெப்சி எழுதிய நாட்குறிப்புகள் சிறந்த சரித்திர சமூக ஆவணமாகவும் லண்டனில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து பற்றி விவரிப்பதாகவும் இருக்கிறது. எந்த சரித்திர புத்தகத்தையும் விட அது மேலானது என்று சமூக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கிலாந்தின் மகாராணியாக இருந்த அலெக்சாண்ட்ரியா விக்டோரியா இளம்பருவத்தில் இருந்தே நாட்குறிப்புகள் எழுதி வந்தார். அவர் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து எழுதி வந்தார். நாள் ஒன்றுக்கு 2500 வார்த்தைகள் எழுதினார் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் மரணத்திற்கு பிறகு அந்த டைரி அவருடைய மகள் பொறுப்புக்கு வந்தது. மகள் டைரியை படித்து சில மாற்றங்கள் செய்து 22 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார். உலகத்திலேயே பெரிய டைரி என்று அதனை தான் குறிப்பிடுகிறார்கள். மற்றும் மாற்றுத்திறனாளியாகிய ஹெலன் கெல்லர் சுயசரித்திரம், மகாத்மா காந்தியின் சுயசரித்திரமாகிய சத்திய சோதனை, ஜவஹர்லால் நேரு சிறையிலிருந்து எழுதிய சுயசரித்திரம், ஊவே சாமிநாத ஐயர் எழுதி முடிக்கப்படாத என் சரித்திரம், பாரத ரத்னா அப்துல் கலாம் எழுதிய சுயசரித்திரமான அக்கினி சிறகுகள் எல்லாம் பல ஆண்டுகளாக படிக்கப்பட்டு வருகின்றன. அவை ஒரு சிறந்த ஆவணமாக இருப்பதோடு இளைஞர்களை உற்சாகமூட்டக்கூடியதாகவும் நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கின்றன. 2வது உலகப்போர் காலத்தில் ஜெர்மானியில் இருந்து உயிர் பிழைப்பதற்காக நெதர்லாந்திற்கு ஓடிய யூத குடும்பத்தை சேர்ந்தவர் அனி ஃப்ராங்க். 14 வயதில் அவர் நாட்குறிப்பு எழுத ஆரம்பித்தார். 2 ஆண்டுகள் எழுதுவதற்குள் அவரை பிடித்து கொண்டு போய் வதை முகாமிலே போட்டுவிட்டார்கள். வதை முகாமிலேயே அவர் இறந்து போனார். பிறகு அவருடைய நாட்குறிப்பான டைரி கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு டச்சு மொழியில் எழுதிய அதனை ஆங்கிலம் உட்பட 67 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 31 மில்லியன் புத்தகங்கள் விற்றிருக்கிறது என்று கணக்கிட்டும் இருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகமான பிரதிகள் விற்ற டைரி என்று அதனையே குறிப்பிட வேண்டும். சுயசரித்திரம் என்பது வாசகர்கள் பதிப்பாளர்களை மனத்தில் வைத்திருக்கொண்டு எழுதப்படுவதில்லை. அதுபோலவே சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் நாட்குறிப்பு எழுதிய ஆனந்தரங்கம் பிள்ளைக்கும் பொருந்தும். அவர் இன்னொருவரை பார்த்தோ உதவி பெற்றோ அதனை எழுதவில்லை. அவருக்கு இந்த விஷயத்தில் ஆசிரியர்கள் யாரும் கிடையாது. வழக்கமான புத்தகமும் அவருக்கு கிடைத்ததில்லை. தன் வாழ்க்கையை அவர் புத்தகமாக கொண்டு வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை மட்டுமே எழுதினார். அந்த வகையில் அவருடைய புத்தகம் ஒரு புத்தம் புதிதாகும். ஒரு புதிய துறையை தமிழிலே அவர்தான் தொடங்கி வைத்தார். தமிழில் மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. இந்தியாவிலேயே அவர்தான் முதலாக உரைநடையில் சுயசரித்திரம் எழுதியவர். அதனை அவர் டைரியாக எழுதினார் என்பதுதான் சிறப்பானது. ஆனந்தரங்கப்பிள்ளை எழுதிய நாட்குறிப்பு அவரின் மாளிகையில் இருண்ட அறைகளில் ஒரு 100 ஆண்டு காலம் கிடந்தது. அது பற்றி அவர் குடும்பத்தினருக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஒன்றும் தெரியாது. 1846ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் வாழ்ந்த பிரெஞ்சு மொழி தெரிந்த காலிஸ் மெட்ரோன் என்பவர் ஆனந்தரங்கப்பிள்ளையின் மாளிகையில் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டார்.
பொக்கிஷங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள குடும்பத்தினர் உதவியோடும் அனுமதியோடும் வீட்டிற்குள் சென்றார். பல இடங்களை தேடி பார்த்தார். ஓர் அறையில் பெரிய பெரிய நோட்டு புத்தகங்கள் இருப்பதை கண்டார். அவற்றை வெளியில் எடுத்து வந்து வெளிச்சத்தில் வைத்து படித்து பார்த்தார். அவர் ஆனந்தரங்கம் பிள்ளையின் கையெழுத்தில் தமிழில் எழுதிய வாழ்க்கை குறிப்பாக இருந்தது. எனவே அது முக்கியமான ஆவணம் என்று கருதினார். சுதேசி ஒருவர் சுதந்திரமான மனோநிலையில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தை பற்றி எழுதியது அவசியம் பலருக்கும் தெரிய வேண்டியது என்று கருதினார். எனவே குடும்பத்தினர் அனுமதி பெற்று 3 பிரதிகள் எடுத்தார். முதல் பிரதியை புதுச்சேரியின் ஆவண காப்பகத்திற்கும், 2வது பிரதியை சென்னை ஆவண காப்பகத்திற்கும், 3வது பிரதியை பாரிஸ் தேசிய நூலகத்திற்கும் கொடுத்தார். மூலப்பிரதியை குடும்பத்தார் வசமே ஒப்படைத்தார். ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பின் பல பகுதிகளை அவர் மிகவும் ரசித்து அவசியமான பகுதியில் என்றும் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறது என்றும் கருதி அதனை பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்க்க செய்தார். பலரும் அதனை பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். அவை சரித்திர சமூக ஆய்வாளர்களை மிகவும் கவர்ந்தன. தமிழர் ஒருவர் தன் பார்வையில் பிரெஞ்சு ஆங்கிலேய அரசின் நடவடிக்கைகளை முதன்முறையாக படித்தார்கள். எனவே பிரெஞ்சு கவர்னர் ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பை ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று கருதினார். அப்பொழுது சென்னை ராஜஸ்தானியின் கவர்னராக இருந்த வென்லாக் பிரபு இருந்தார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த நாட்குறிப்பு மிகவும் சிறந்தது, அவசியம் ஆங்கிலத்திலே வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரெஞ்சு கவர்னரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க கவர்னர் ஆணையிட்டார். காலிஸ் மெட்ரோன் பிரதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஃபெடரிக் பிரான்சிஸ் என்பவரும் ரெங்காச்சாரி என்பவரும் சேர்ந்து ஆங்கிலேயத்திலே மொழிபெயர்த்தார்கள். முதல் தொகுதி ஆங்கிலத்தில் 1904 வெளிவந்தது. 12வது தொகுதி 1922 வெளியாகியது. 1870 எட்வர்ட் ஏரியல் என்பவர் ஆனந்தரங்கம் பிள்ளையின் டைரியை பற்றி கேள்விப்பட்டார். எனவே அவர் குடும்பத்தாரிடம் இருந்து அதனை வாங்கி ஒரு பிரதி எடுத்தார். அதனை பாரிஸ் நூலகத்திற்கு அனுப்பி வைத்தார். காலிஸ் மெட்ரோன் பிரதிக்கும் எட்வர்ட் ஏரியல் பிரதிக்கும் இடையில் சில வேறுபாடுகள் உள்ளன என்று ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி பற்றிய படித்த ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் சில பகுதிகள் ஒரு பிரதியில் இல்லை, இன்னொரு பிரதியிலே உள்ளது. 1924 புதுச்சேரியில் அஞ்ஞான வாசம் புரிந்த வாவேசு ஐயர் புதுச்சேரி ஆவண காப்பகத்தில் இருந்த ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்புகளை படித்தார். அது முக்கியமான புத்தகமாக பட்டது. அதனை சுத்தானந்த பாரதியிடம் கொடுத்து சில பகுதிகளை தாம் நடத்தி வந்த பாலபாரதி என்னும் இதழில் வெளியிட ஏற்பாடு செய்தார். அதற்கு ஒரு சிறிய குறிப்பும் எழுதினார். இந்த நூல் மிகவும் அபூர்வமான நூலாகும். நமது தேச சரித்திரத்தின் இருளடைந்த ஒரு பாகத்தை இது துலக்கி காட்டுகிறது என்று எழுதினார். ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பு எழுதி சுமார் 120 ஆண்டுகளுக்கும் பின்னால்தான் அது எழுதப்பட்ட தமிழ் மொழியில் சில பகுதிகள் அச்சு ஏறியது. பலரும் அது ஒரு புதிய நூல் என்று கருதினார்கள். முதலாக படித்தார்கள். ஆனால் அவர் நாட்குறிப்பு வழக்கமான மொழி நடையில் இலக்கண சுத்தமாக எழுதப்படவில்லை. நிறைய வாக்கிய பிழைகள், சொற்பிழைகள் கொண்டிருக்கிறது. அதோடு அதிகமான சமஸ்கிருத சொற்கள் கொண்டிருக்கிறது. சமஸ்கிருத சொற்களோடு போர்த்துகீஸ், பிரெஞ்சு, உருது, பாரசீகம், இந்துஸ்தானி, தெலுங்கு, கன்னட மொழி சொற்களும் காணப்படுகின்றன. எனவே பிறமொழி சொற்கள் அதிகமாக கொண்ட நூல் என்றே அதனை குறிப்பிட வேண்டும்.
பல நாட்கள் ஆனந்தரங்கம் பிள்ளை தன் நாட்குறிப்பை தன் கைப்படவே எழுதி வந்தார். அவருக்கு அதிகமான வேலை இருந்த பொழுதும் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் வாய்மொழியாக சொல்லி பிறரை எழுதுவதற்கு ஏற்பாடு செய்தார். எப்பொழுதும் எந்த நேரத்திலேயும் அவர் நாட்குறிப்பு எழுதுவதை விட்டுவிடவே இல்லை. அதன் காரணமாக அவருடைய நாட்குறிப்பில் எழுத்துப்பிழை, சொற்பிழை, வாக்கியப்பிழை எல்லாம் இருக்கிறது. ஆயினும் அதனையும் மீறி அவர் மொழி நடையில் ஒரு வனப்பும் வசீகரமும் இருக்கிறது. அவர் கவிமனம் கொண்டிருந்தார் என்றே குறிப்பிட வேண்டும். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கேரளாவில் மன்னர்கள் உட்பட பலரும் தமிழே பேசி வந்தார்கள். அரசியல், சமூக, கல்வி முறையில் ஏற்பட்ட மாறுதல்கள், மற்றவர்கள் சுயசரித்திரத்தையும் நாட்குறிப்பையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவல் பலருக்கும் ஏற்பட்டிருந்த காலத்தில் ஆனந்தரங்கம் பிள்ளையின் சுயசரித்திரமாகிய நாட்குறிப்புகள் பிரத்யோகமான ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் சொஸ்த லிகித தினப்படி செய்தி குறிப்பு என்ற பெயரில் 1948ஆம் ஆண்டில் வெளிவந்தது. ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பு ஐரோப்பிய மொழிகளின் ஒன்றான போர்த்துகீஸ் மொழியின் சொற்கள் அதிகமாக வந்து சேர்ந்திருக்கின்றன. மேசை, செருப்பு, சாவி, ஜன்னல் எல்லாம் போர்த்துகீஸ் மொழி சொற்கள். தாசில், ஏலம், கிறிஸ்து என்பன பாரசீக சொற்கள். தகவல், சைத்தான், நமாஸ் என்பன அரபு மொழி சொற்கள். அவரின் நாட்குறிப்பில் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் சொல் கபரு. அவருடைய வேலை ஒற்றர்கள் பணியாளர்களிடம் இருந்து கபரு கேட்டு கவர்னருக்கு கபரு சொல்வதுதான். கபரு என்றால் செய்தி, அதாவது தகவல். அது உருது மொழி சொல். பல புதிய சொற்களை, பழந்தமிழ் சொற்களையும் அவர் பயன்படுத்தி உள்ளார். அவர் வணிகராகவும் அரசியல் ஆலோசகராகவும் நீதி வழங்கக்கூடியதாகவும் இருந்தபடியால் பலவிதமான சொற்கள் அவருடைய நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ளன. அஞ்சல், அறிக்கை, ஒப்பந்தம், விண்ணப்பம், கேளிக்கை, பங்கீடு, மறியல் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். அவர் காலத்தில் மெய்யெழுத்தின் மீது புள்ளி வைத்து எழுதும் பழக்கமில்லை. அவர் காலத்தில் வாழ்ந்த பலரும் பண ஓலைகளில்தான் எழுதினார்கள். பண ஓலைகளிலும் புள்ளி கிடையாது. ஆனந்தரங்கம் பிள்ளை காகிதத்தில் எழுதினார். ஆனாலும் அவரும் புள்ளி வைத்து எழுதவில்லை. ஔவையார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் படித்திருந்தார். அதனை தன் நாட்குறிப்பில் பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். திருவள்ளுவர் அவருக்கு பிடித்தமான புலவராக இருந்தார். கவர்னர் ஜோசப் பிரான்சிஸ் டூப்ளெக்ஸுக்கும் பிரெஞ்சு கடற்படை தளபதி லெபர்தேனேவுக்கும் இடையில் பெரும் சண்டை இருந்து வந்தது. பல நேரங்களில் அவர்கள் சண்டை வெளியில் தெரிந்ததில்லை. ஆனாலும் கவர்னர் அந்த சண்டையால் மனத்துயர் அடைந்திருந்தார். அது பற்றி எழுதுகையில் அவருக்கு விசனம் இருந்தது, அதனை காகிதத்தில் எழுத முடியாது என்று ஆனந்தரங்கம் பிள்ளை குறிப்பிட்டு, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று பெரியோர் மொழிவார்கள் என்று திருவள்ளுவரை மேற்கோளாக காட்டியுள்ளார். நாட்குறிப்புகள், டைரிகள் எழுதியவர்கள் என்றும் வாழக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஆனந்தரங்கம் பிள்ளை. வாழும் வரலாறு. உலக சுயசரித்திரங்களில் ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பின் இடம். மதிப்பிட்டார் எழுத்தாளர் ச. கந்தசுவாமி அவர்கள். உரையரங்கம் நிறைவு பெறுகிறது.